இயக்கத்தில் ஸ்டூடியோ கிரீன் ஜியோ ஸ்டூடியோஸ் நீலம் ப்ரொடக்ஷனில் விக்ரம், மாளவிகா மோகன், பார்வதி, பசுபதி, டானியல் உள்ளிட்ட பலர் நடித்த தங்கலான் திரைப்படத்தை தான் இன்னைக்கு ஹாஸ்டஸ் பண்ண போகிறோம். இது விமன் சினிமா. நான் உங்கள் பாரதி. பெண்கள் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகிற மாதிரியான விஷயங்களை இந்த படத்தில் காமெடியாவோ இல்லை காதலாவோ கடந்து போயிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெண்களை ஹராஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே இல்லை. ஏன்னா பெண்கள் இங்கே ஆண்களுக்கு நிகராக சண்டை போடுறவங்களா இருக்காங்க, போல்டாக இருக்காங்க. ஒரு சில சீன்ஸ்லலாம் விக்ரமை எதிர்க்கிறதே மாளவிகா மோகனாக தான் இருக்குது. ஸோ ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. படத்தோட கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு பெண்ணை காட்சி பொருளாவோ இல்லை கவர்ச்சி பொருளாவோ இந்த படத்தில் காட்டியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாது. நிற வேறுபாடு இந்த படத்தில் பார்த்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய கதை பூர்வக்குடி மக்களை பற்றின கதை. பூர்வக்குடி மக்களுக்கான நிறம் கருப்பு. ஸோ அந்த நிலத்தோடைய நிறத்திற்கு ஏற்ற பெண்களை தான் இந்த படத்தில் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நிற ஏற்றத்தாழ்வு மற்ற படங்களில் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே காட்டல. ஆக்சுவலாக ஹீரோயின் என்ன வேற பொண்ணுன்னு 2 பொண்ணுமே ஒன்று தான் அப்படிங்கிற சிந்தனைக்காகவே ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஒரு பெண் அப்படின்னாலே ஒன்று அவள் பயப்படுவா இல்லை அவள் அழுவா. இந்த மாதிரியான எமோஷன் சீன்ஸுக்காக மட்டுமே பெண்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சோஃபாவையோ இல்லை ஒரு கட்டல்லையோ நகர்த்தணும்னா அங்கே பொண்ணு இருந்தாலுமே ஒரு பையனை கூப்பிட்டு வந்து தான் நகர்த்த சொல்லுவாங்க. ஏன்னா பொண்ணு அப்படிங்கிறவ வீக்கானவ அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட் இருக்குது. அந்த ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டை இந்த படம் உடைச்சிருக்கு. இந்த படத்தில் வர்ற பெண்கள் ஹீரோ கூடயே போய் சண்டையிடுற அளவுக்கு இருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. பெண்களுக்கான முக்கியத்துவம் இந்த படத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட முக்கியத்துவம் கொடுத்து வடிவமைச்சிருக்கிறதுனால ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஓவரால் தங்கலான் மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 5 பாயிண்ட்ஸ். ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையாக மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமாக உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.